வணக்கம். சாம்பார் சாதம், பிரியாணி எதுக்குனாலும் இந்த எறா தொக்கு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரியணும் எண்ணெயிலேயே. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். பொடியே நறுக்குனா வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பும் சேர்த்து இந்த அளவு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரத்தில் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து மசாலாக்களை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா மசாலாக்களோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ எறா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எறா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, அப்படி வச்சா ரஃப் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மூடி வச்சு அடிக்கடி கலந்து விட்டோம்னா எறா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருக்குது, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுறேன். நல்லா அருமையான டேஸ்ட்டில் எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து பரிமாறுங்க. தேங்க்யூ.